அது ஏதோ சாதாரண ஜனங்கள் ஏதோ உபன்யாசம் கேட்டுருக்கு, அதுகிட்ட போய் இனிமேல் இருக்கிற சின்முத்திரை வியாக்கியானத்தை இருக்கிற கொட்டேஷன்லாம் கொடுத்து எதுக்கு வேண்டாத தொண்டை தண்ணியை வைத்த வைக்கணும். அவர் கத்துனே இன்னுமே இப்படி இந்த டெக்னிக் அப்ளை இப்படி சர்வஜன். புராண இத்திஹாச ஆலயம் கருணாலயம் இல்லையா, வந்தார் ஒருத்தர், ஒரு பெரிய புராண பிரவச்சனகர்த்தா. ஒரு பத்திரிகை வச்சார், பெரியவா அனுகிரகம் பண்ணம் அப்படின்னு. என்னது அப்படின்னு, பத்திரிகையை வச்சிருக்கேன். பத்திரிகையை பார்த்தா எல்லாத்தையும் படித்தா. படிக்கிறது வேடிக்கையாக இருக்கும், பெரியவாளை பார்த்தவாளுக்கு தெரியும். இத்தினூண்டு பேப்பராக இருந்தால் கூட இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிப்பா. மேலே இந்த கீழே பிடிச்சி, கீழே இந்த மேலே பிடிச்சி, குறுக்கே இந்த நடுக்க பிடிச்சி, என்னமோ அதில் என்னமோ விஷயம் கொட்டி இருக்கிறாப்புல. இன்னும் ஆச்சரியமாக இருக்கும், சுவாமிகளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கும். மாலை முரசை வச்சுட்டு விடிய விடிய பிடிப்பா. மேனாக்குள்ளே டார்ச்சையும் அடிச்சுட்டு பாலுன்னு கைங்கிரமில்ல, பரீட்சைக்கு படித்தது போகிறோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் படிக்கிறாப்புல மாலை முரசு படிப்பா. இப்படி படிப்புன்னா அப்படி ஒரு வைத்தியம். இப்படி படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு அவர் ஏற இறங்க பார்த்தார். கொழுப்பு தானே, என்ன பண்ண போறேன்னு பத்திரிகை கொடுத்துருக்கு. 1/2 மணி படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த கிண்டல்னா அந்த கும்போண குசும்பு ரொம்ப உண்டு. ஏன்னா அவர் ராமாயண சுந்தரகாண்ட பிரவச்சனம் 100வது பிரவச்சனம் இது போட்டிருக்கார் பெருசா. என்ன பண்ணார், சோ அண்ட் சோ 100வது பிரவச்சனம் எல்லாம் போட்டிருக்கார். ராமாயணங்கிறது சின்ன லெட்டர்ல இருக்கு, இவரோட பேரெல்லாம் பெருசா இருக்கான். அதனால கிண்டல். நீ என்ன பண்ண போற அப்படின்னு. ராமாயணங்கள்ல தெரியலையா, வித்வானோ இல்லையோ அவரும் புரிஞ்சுட்டார் சுவாமியில எங்க வர பிடிக்கிறார்னு. அதாவது எதுனால எதுக்கு பெருமை, எதை பெருசு பண்ணணும், எதை சின்ன கீழே வைக்கணுங்கிறது ஒரு தராதரம் இருக்கணுமோ இல்லையோ. இன்னும் ராமாயணம் சொல்றதுனால உனக்கு பெருமையா இல்லை, நீ சொல்றதுனால ராமாயணத்துக்கு பெருமையா? நமக்கு அப்படித்தானே அஜ்ஞானம் இருக்கு. அப்படின்னா பிரவச்சனத்துக்கு போனா கூட சப்ஜெக்டை பார்த்து போறது இல்லை, இவா சொல்றாளா அவா சொல்றாங்கிறதுக்கு போறது. ரொம்ப பிரிவா கண்டிப்பா அதை. அதுக்காக சொன்னா பார்த்தேன் ஒரு 100வது பிரவச்சனம், 100வது சுந்தரகாண்ட பிரவச்சனம், அதுக்கு பெரியவாழ்கிட்ட அனுகிரகத்தை வந்துருக்கு. வந்தவர் இந்த சுவாமிகள்கிட்ட வருவரோ, வேற எந்தான சுவாமிகள்கிட்ட பேருக்கு கூடாதோ. அடுத்த உடனே சரி அப்போ உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சந்தேகம் வந்துடுத்து. அடராமா, இந்த சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையோ, ஆஞ்சநேயர் சீதையை போய் தேடினர். சுந்தரகாண்டம் முழுக்கல இதானே, அசோகவனத்தில் சீதை இருந்தா. ஆமாம், வரிசையாக அப்படி கதையெல்லாம் சொல்லிட்டு வர. அந்த சீதையை எந்த மரத்துலேருந்து உட்காந்து தேடினர்? சிம்சுபாகுங்கிற விருட்சம். நல்ல வேலை தப்பிச்சுட்டார். வேற ஏதானு கதை கேட்காத, சந்தேகத்தை கேட்காத. ஏன்னா சுந்தரகாண்டத்தில் எந்த ஸ்லோகத்தில் எந்த வார்த்தையில் இவர் கேட்பாருன்னு பயமானா இருக்கும். சிம்சுபாகு விருட்சத்தை என்ன அவ்வளவுதானா? அப்போ சரி இந்த பிரசாதம் போகக்கூட இல்லை, இனிமே தானே இருக்கு விஷயமே. உடனே அது ஏன் அசோகம் வனங்கிறா, அதில் போய் சிம்சுபாகு விருட்சத்தில் போய் ஏன் அவர் உட்காந்து தேடினர் அப்படின்னு என்ன கேட்டால் ஆஞ்சநேயர் தான் கேட்கணும். ஏன் அதில் போய் உட்காந்து இப்படி மாட்டிக்கிறதுக்கு தான். இவர் உடனே மீசையில் மண்ணு ஓட்டலைங்கிறப்ப அப்படி சமாளிக்க பார்த்து, இல்லை இல்லை அது சீதைக்கு பக்கத்தில், ஏன்னா அசோகவனம் மற்ற எல்லாம் தான் சீதைக்கு பக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னா இது இல்லை அது இல்லை போட்டு இதுங்கிறா. அவர் பார்த்தார், எனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது சொல்கிறேன், பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன். என்ன இது முதல்லையே சொல்லியிருக்கலாம். 1/2 மணி டைமான சேவா இருக்கும். பெரியவா சொல்றா, அந்த விருட்சம் எப்படி இருக்குதுன்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அது எப்படி இல்லை வர்ணிச்சிருக்கார், அதோட இலை என்ன நேரத்தில் இருந்தது அதெல்லாம் சொன்னார். சொன்னேன்னு அப்படியே ஸ்வர்ணமயமான தங்க கரலில் அந்த இலையெல்லாம் இருந்தது. அது இதுன்னு சிம்சுவாவை பற்றி வச்சு பெரிய பத்தியா அதனால தான் அப்படின்னு. எதுக்கு உடனே சொல்கிறா பெரியவா, ராவணன்
அப்படி கெட்டிக்காரன் சீதையை கொண்டு வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு எவ்வளவு காவல் வச்சிருக்கோன்னு நம்ம கற்பனையில கூட பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு காத்து கூட போக முடியாது அவனோட உத்தரவு இல்லாத. அப்படி ஒரு காவல் காத்து வச்சிருக்கிற இடத்துல இவர் பூந்துட்டார் உள்ள அப்படின்னா இவர் எப்பேற்பட்ட கெட்டிக்காரனா இருக்கணும். அவனே பரம கெட்டிக்காரன். காத்து கூட தன்னை கட்டுன்னு உள்ள போடுறாப்புல ஒரு வச்சான்னா அதுக்குள்ள அவங்களையும் மண்ணை தூவிட்டு இவர் உள்ள பூந்துட்டார். இப்போ உள்ள பூந்தது பெருசு இல்லை. ஒரு தூதுவனுக்கு எது முக்கியம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் எதிரிகிட்ட போய் விஷயம் கேதர் பண்ணிட்டு வரானோ இல்லையோ அவன்கிட்ட மாட்டிக்காத வந்து சேரணும். எவன் அனுப்பிச்சானோ அவன்கிட்ட மாட்டிக்காத வரணும். இங்கேயே வந்து பார்லிமெண்ட் வாசல்ல பிராணனை விட்டுட்டு கொண்டாடக்கூடாது, எல்லாரையும் மாட்டி விடக்கூடாது. போயிட்டு சத்தம் போடாத, காரியம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, எதுலேயும் தான் மாட்டிக்காத ஓடி இருந்துடணும். அப்படி ஜாகிரதையாக இவர் பேருக்கார். அப்படி ஒரு கெடுபடியான இடத்துல இவர் போய் விஷயம் கேதர் பண்ணோம்னா இவர் இருக்கிறது துளிக்கூட தெரியக்கூடாது. அப்படி பார்த்தார். சீதைக்கு கிட்டையும் இருக்கணும், இவரோட கலருக்கு மேட்சா எந்த மரம் எந்த இலை இருக்குன்னு பார்த்தார். இவரும் காஞ்சனாதிர் கமனிய விக்கிரகம்லாம் இவனை வர்ணிச்சிருக்கா. இவரோட ஸ்கின் கலருக்கு மேட்சா இந்த சிம்சுபாபு தான் சூட்டாச்சு. அதில் உட்காந்துட்டு இவர் உலகறிஞர். இதான காரணம் அப்படின்னு அப்படி உருகினர். எத்தனையோ சுந்தரகாண்டம் கேட்டிருக்கோம், எத்தனையோ ராமாயணம் கேட்டிருக்கோம். இவர் ஏன் சிம்சுபாகுவில் உட்காந்துட்டாருன்னே ஒருத்தருக்கும் தோணல. அதுக்கப்புறம் இதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம், ஆஹா 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 அப்படின்னு ஒன்னே எதுன்னு. அதனாலதான் இவருக்கு நவவியாக்கரண பண்டிதன்னு ஆஞ்சநேயரை ஏன் ஆஞ்சநேயரை சுவாமி செலக்ட் பண்ணி விட்டார்னா அதுதான். இதெல்லாம் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்படி எல்லாம் சொல்லி அவர் அதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தார். இதைத்தான் இப்போ வெள்ளைக்காரெல்லாம் கேமஃப்ளாஜ்னு டெக்னிக்காக சொல்கிறா. மிலிட்ரியில் பார்த்தேன்னா கேமஃப்ளாஜ்னு டெக்னிக். இந்த தலையில் கேப்பில் செடி கொடியெல்லாம் கட்டிக்கிறது, இந்த ட்ரெஸ் எல்லாமே கொச்சாம்சான்னு இருக்கிறதுலாம் காரணம் என்னென்னா, மேலேந்து விமானத்துலேருந்து பார்த்தா இது புல்லா புதரா மனுஷாலான்னு தெரியாத இருக்கணும். ஆர்மிக்கு போய் வெள்ளை வெள்ளைன்னு நேவி மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சா என்ன ஆகும்? நேர தலையில குண்டை போடுவோம். அடுத்த வாழை குழப்பணும், எதிரி கண்ணுக்கு பாட்டிக்கப்படாது, அதுக்காக இருக்கிறது. இதைத்தான் இப்படி சொல்றவள வெள்ளக்காரமோ அப்படின்னு அவர் ஒரே சந்தோஷமான சந்தோஷம். உருகினர். உடனே பிரசாதத்தை கொடுத்துட்டு, ராமாயணம் தெரிஞ்ச கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் நம்ம புராண இதிகாசங்கள்லாம் எப்படி இல்லாமல் இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாமும் இங்கேருந்து தான் எல்லாரும் திருடிட்டு போயிருக்காங்கிறதெல்லாமும் நம்ம ஜனங்களுக்கு தெரியணும். அதனால இதெல்லாம் புரியிறாப்புல எல்லாருக்கும் சொல்லும். 100 என்ன 1000 சொல்லு. அது ஓகே. இத்தனை ஆரம்பத்திலே தசரதோட உள்ள ராமர், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். அதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு, அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அது எப்படி இன்னைக்கு தெரிஞ்சுன்னு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டாப்புல எல்லாரும் பெருமை கொண்டாடிக்கல. இத்தனை பெருமை இங்கே கொட்டி கிடக்கு, இதுக்குள்ள இருக்கு, புதஞ்சு கிடக்கு. இதை விட்டுவிட்டு வேற எதுக்கோ ஆச்சரியப்படும். அதனால அப்படி சொல்லாத. அதனால இன்னுமே நீ பிரவச்சனம் பண்றதே புராண இதிகாசங்கள்லாம் இப்படி இருக்குங்கிறதையும் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு தெரிகிறாப்புல சொல்ல முடியும். அவர் அப்படியே சொல்றேன் அப்படின்னு அப்புறம் தான் ஆசீர்வாதம். 100 என்ன நிறைய 1000 கணக்கில் சொல்லும், க்ஷேமமா இரு அப்படின்னு. அது பெரியவாளோட சர்வஜத்துவம். இப்படி ராமாயணம் பாரதம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, புராண இதிகாசங்களா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், அப்படிதான் அவள்கிட்ட ஜாகிரதையா பேசணும் அப்படின்னு. இது இல்லாம அவர் கெட்டிக்காரா அப்படின்னா அப் டு டேட்டா இருப்பா இன்ஃபர்மேஷன்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லேட்டஸ்ட் விஷயம் முதற்கொண்டு பெரியவாள்கிட்ட இருக்கும். ஒருத்தர் வந்தோடனே நமஸ்காரம் பண்ண, இப்போ எங்கே உத்தியோகமாக இருக்க அப்படின்னா, அவர் அடிக்கடி தாவர உத்தியோகம், அதனால இப்போ எங்கே உத்தியோகமாக இருக்கு அப்படின்னு. அவர் அழகாக கம்பெனி பேரை சொல்லியிருக்கலாம். அவர் இனிமேல் கம்பெனி பேரை சொன்னால் அதுக்கு வியாக்கியானம் ஆரம்பிச்சிடுவா. சில சமயத்தில் விஷயத்தை பெரியவா எடுத்துன்னு பேச ஆரம்பித்தா இவருக்கு பஸ்ஸு ட்ரெயின் போயிடும். அதனாலேயே இவ கட் பண்ணுறதுக்கு பாப்பா. பெரியவாளுக்கு புரியிறாப்புல இருக்கணும்னு இந்த கணக்கு போடுற எந்திரத்துக்கு
பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி, அவர் கோரஸில் இருக்கார். அதுக்கு இப்படி கணக்கு போடுற எந்திரத்துக்கு பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னு. என்னது அப்படின்னு, கணக்கு போடுற எந்திரத்துக்கு பேப்பர் தான், கம்ப்யூட்டர் ஸ்டேஷனு புரிய முடியுமா சொல்ல. இவா நமக்கு நம்ம என்ன நினச்சிட்டோம், இது மடிசெஞ்சியாக இருக்குது, இதுக்கு ஒன்றும் லேட்டஸ்ட் விஷயம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு பாதி பேர் ஏமாந்து போவா. அதுவும் அவள் ரொம்ப ஏமாத்துறது இங்கிலீஷ் தெரியாத மாதிரி. ஒரு பக்தா குடும்பம், ரொம்ப பரம பக்தா. இவாளோட ரிலேஷன் ஒருத்தர் அமெரிக்காலே போய் செட்டில் ஆனவர். அவர் இவாத்துக்கு வந்திருக்கு. இப்படி பேசினுக்கிட்டே அவர் சொன்னார், என்ன அவள் இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் ராக்கெட் விட்டுருக்கா எல்லாருன்னு, நீங்கள்லாம் இன்னும் இந்த சாமியார் மடம் இந்த பணிசெஞ்சியெல்லாம் கட்டின்னு அலையறேன். அதான் நம்ம நாடு உருப்படவே மாட்டேன். இதுக்கு வியாக்கியானம்லாம் வேற எல்லாரும் பேசுகிறாளோ இல்லையோ. உடனே இழந்தார். அவளுக்கு ரோசம் வந்துட்டு, இவர் உனக்கு இஷ்டம் இருந்தார் இல்லை என்ன இப்போ அக்கா பெரியவாளை பற்றி வாயில் வந்துட்டு பேசணும். என்ன அக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே எல்லாரும் இப்படி ஒத்துக்கணுமா என்ன? சும்மா என்ன வரும், என்ன தெரியும் அவருக்கு? பழங்கதையே சொல்லிட்டு இருக்கார். இப்போ இந்த காலத்துக்கு எல்லாம் ஒத்து வருமா அது இதுன்னு அவர் சொன்ன. அவளும் கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கணும், எல்லா விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியாது. என்ன தெரியும் அவருக்கு? இங்கிலீஷ் தெரியுமா அப்படி இப்படின்லாம் சொன்னார். இவா பார்த்தா இதுகிட்ட போய் வாயை கொடுத்துட்டே தான் பண்ணிட்டு, அப்பா உனக்கு நீ நம்பினா நம்பு, நம்பலைன்னா போ, உன மதிச்சா மதி, மதிக்கலைன்னா போ, எங்களுக்கு அவர் தான், நான் அப்படி தான் மதிப்பேன். இவன் உடனே அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு காஞ்சிபுரம் வர வேண்டியிருந்தது. அவரையும் கூப்பிட்டா, நீனு வேணா வாயேன் அப்படின்னு. எதுக்கான வேற ஒன்றும் ஆற்றுல இவரை தனியாக விட்டு போக முடியாது, அதனால வரட்டுமே. இவர்னால வரல இல்லைன்னு இவரோட கௌரவத்துக்கு அதெல்லாம் இடம் கொடுக்கல. அப்புறம் வேற வழி இல்லை, வந்தப்புறம் தெரிஞ்சுது, சரி என்னதான் இந்த கழவட்ட இருக்கு, இவ விழுந்து விழுந்துன்னு ஓடுறாள், எல்லாரும் பார்த்துடலாமே. வந்தார், கூட்டமான கூட்டம். இவ வந்திருக்கான்னு இவ அடிக்கடி போறவா வந்தா. இவ பாவம் தம்பதிகளா போயிருக்கா, இந்த அமெரிக்காக்காரரும் போயிருக்கார். அவர் பாவம் திடுதும்னு சிவனேன்னு நின்றுட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு வேடிக்கை பார்க்க தானே வந்திருக்கார். அப்படி வரைச்சு நின்று பெரியவா மொள்ள உடனே என்ன ஆரம்பிச்சா, சார் யாரு? இவனை விட்டா, வந்தவாளை விட்டா, சாரை கவனிச்சுட்டு போயிடுத்து. எதுக்குன்னா உரையில கத்தி அவருக்கு என்ன வச்சிருக்காரு, எங்க உறவுகாரர் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. எங்க இருக்காரு? நியூயார்க்கில் இருக்கார். உடனே இவர்கிட்ட ஆரம்பிச்சிட்டா, அப்படியா அப்படின்னா, உனக்கு கல்யாணம் குழந்தை எல்லாம் பூர்வத்திரம் விசாரிச்சா. இப்படி இவரோட பேச ஆரம்பிச்சிட்டா. கூட்டமான கூட்டம் நிற்கிறது. இப்படி பேச்சு வளர வளர இப்போ வரைச்சிருந்தவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. ஏதோ சுவாமிகள் நம்மளையே என்கேஜ் பண்ணிட்டு இருக்காரு, மீதி எத்தனை பேரும் காத்துட்டு இருக்காரு. ஆரம்பிச்சா, எத்தனை வருஷமா இருக்காரு அங்கே, எல்லாம் கிரீன் கார்டு வாங்கியாச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, எல்லாம் சொல்லிட்டு வந்து தன்னோட அமெரிக்க பிரதாபம் எல்லாம் வச்சு வந்து இப்படி பேசி வருத்தேன். ஆமாம், நீனும் ஆம்பளையாலும் இங்கே பிறந்துட்டு அங்கே போனேள், உன் குழந்தைகள்லாம் அங்கேயே தானே பிறந்தது அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. நீங்கள் இங்கே பிறந்து இருந்ததுனால உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும், அந்த குழந்தைகளுக்கு தெரியுமோ? நோ, தெரியாது அப்படின்னு. இப்போ நீங்கள் ஆற்றுல நீனும் ஆம்பளையாளான தமிழில் பேசி போயிட மாட்டேளோ அப்படின்னு. நோ, அதெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா அகௌரவம், பேச மாட்டோம். அவர் சொன்னார், இல்லை இன்னொரு விஷயம், ஏன் நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் தெரியுமே, பேசிக்கலாமே, அப்படி இப்படி மறந்து போகாத இருக்க. இல்லை நாங்கள் பேசினா குழந்தைகளுக்கு புரியாது, அதனால் அதுகள் தப்பாக நினச்சிக்கும், அதனால் நாங்கள் இங்கிலீஷில் தான் பேசுவோம். சரி. உடனே அடுத்தது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, ஒரு மனுஷனோட சுபாவம் என்னன்னா எப்போதும் மாத்திருபாஷை தான் உள்ளுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை வெளியில் பேசணும்னா கூட உள்ளுக்குள்ள நினைக்கிறதே அது தாய் பாஷையில் தான் வரும்.
இப்போ நீங்கள் யாரு அப்படின்னு ஹூ ஆர் யூன்னு கேட்கணும்னா அவர் யாரு அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்கணும். இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவளுக்கு என்ன தாய் பாஷையோ அதுக்குள்ளே தான் எண்ணம் வரும். ஆனால் அது வெளியில் வார்த்தையாக வரத்தே அவளுக்கு எந்த லாங்குவேஜில் எப்படி வேணாலும் அது அவள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். அதனால சொல்கிறேன், உன் குழந்தைகளுக்கு வேணால் மாத்திருபாஷை இங்கிலீஷு, உனக்கும் அம்மையாளுக்கும் தமிழ் தான். அதனால நீ உன் குழந்தைகள்கிட்ட பேசுகிறதையோ இல்லை மற்றவாள்கிட்ட பேசுகிறதையோ இப்படி மனசில் தமிழில் நினச்சிட்டு இங்கிலீஷில் கேட்பியா இல்லை இங்கிலீஷ்லேயே நினச்சிப்பியா அப்படின்னு. அவர் உடனே இல்லை நினைக்கிறதே இங்கிலீஷில் தான் வரும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஊறி போயிடுத்து உனக்கு, வெள்ளைக்காரனா ஆயிட்ட இப்படிலாம் சொன்னார் இல்லையா. அவருக்கு ஒரே குஷி, எந்த இங்கிலீஷ் தெரியுமான்னதுக்கு நம்ம ஒரே இங்கிலீஷ் பிரதாபமாகவே இருக்கேன். இது இத்தனையும் ஆச்சா, சரி ஏதோ இவரோட முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்ப போறாருன்னா இன்னுமே என்ன கச்சேரி இருக்கு, இது இத்தனையும் வாங்கிட்டா. உடனே அதுக்குள்ள ஒரே அழுக்கு புடவையா ஒரு மடி செஞ்சு பாட்டிமா வந்து நமஸ்காரம் பண்ணா. அவள்கிட்ட கதையெல்லாம் பேசியிருந்தான். உடனே இந்த அமெரிக்காக்காரன் நின்றுருக்கார், இங்கே அவ்வளோதான் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு சிக்னல்ல. உடனே இவளை உனக்கு தெரியுமோ அப்படின்னு, ரொம்ப மொட. நான் தான் கண்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு. இவ ரொம்ப நல்லவோ இருக்கட்டுமே, இவளுக்கு ரொம்ப என்கிட்ட பக்தி இருக்கட்டும். இவ இப்போதான் இப்படி பார்க்கறதுக்கு கந்த துணி அதுவுமா பரம ஏழையாக இருக்கா. ஒரு காலத்தில் ரொம்ப சௌக்கியமாக இருந்தா, பெரிய குடும்பம், நல்ல வசதியோடு தான் இருந்தா. என்னமோ பிராரப்தம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, இப்படி ஆயிட்டா. இவர் பார்த்தார், இதே எதிர வம்பா போச்சு, யாரோ பாட்டிமா கதை, இவளுக்கு எதாவது 50 கூட 100 கூடன்னு இப்போ ஆரம்பிக்க போகிறார் வந்ததுக்கு. ஆனால் ஒன்று தெரியுமோ, அப்படி சௌக்கியமாக இருந்தாலே அன்னைக்கும் எங்கிட்ட பக்தி குறையாத இருந்து, அப்படி நான் தான் சர்வம் என்கிட்ட பக்தி பண்ணியிருந்தா. என்கிட்ட பக்தி பண்ணி தானே சுகத்தை கண்டாடோ, எல்லாம் போச்சு. இப்போவான என்கிட்ட வெறுப்பு வரக்கூடாதோ, என்னை விட்டு ஓடக்கூடாதோ, அப்பவும் மாட்டேங்கிறடா, என்னையே பிடிச்சுன்னு தொங்குறா. இப்பவும் அந்த பக்தி மாறல. இவ சௌக்கியமாக இருக்கிறதே என்ன பக்தி இருந்ததோ 50 வருஷத்துக்கு முன்னால், இன்றைக்கும் அதே பக்தி இருக்கு. இவளுக்கு இந்த ஐஸ்வர்யம் வந்தது போச்சு, கஷ்டம் துக்கம் இதெல்லாம் வெளிக்கு தான் இருக்க வழிய இவன் மனசை துளி கூட பாதிக்கவே இல்லை. அது மட்டும் என்கிட்ட விழுந்தது அப்படியே நிற்கிறது, ஆடாத அசங்காத. இப்படி ஒரு மனோஸ்திதி இருக்கிறதுக்கு, மைண்டு இருக்கிறதுக்கு, இதை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் தானே வார்த்தை இருக்கும். அதுக்கு தான் பாட்டிமா இன்ட்ரோடக்ஷனா. அவர் சுத்தியேற பார்த்துட்டு எல்லாரும் அந்த நந்தன போயிட்டாடா, சுவாமிகள் தனியாக கேட்குறேன், இன்னும் கூட்டிட்டு 50 பேர். சொன்னோன்னே முள்ள கால் ஆட ஆரம்பிச்சுது அவருக்கு. என்ன இப்படி ஒரு டெஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறார். முதல்ல நீட்டி முழக்கி அத்தை பண்ணி இத்தை பண்ணி எங்கேயோ கண்ணை கட்டி அழிச்சுன்னு போயிட்டு ஒரு சிச்சுவேஷனை சொல்லி இதை சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்கா அப்படின்னு. எனக்கு தெரியாது இங்கிலீஷ்லாம், நான் 13 வயசுக்கே மொட்டை அடிச்சுன்னு இப்படி வந்துட்டேன். அது இவர் காரில் என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தாரோ அதை உடனே பிளேபேக் போடுறார். அதனால் யாராவது நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச வாழ்க்கை தான் கேட்கணும்னு. நல்ல வேளை நீ வந்தேன்னு, நல்ல வேளை வந்தேனா, என் போராத வேளை இங்கே வந்தேன். இன்னைக்கு காஞ்சிபுரம் வீட்லேயே பிரெட்டை தின்னுட்டு உட்காந்துருக்கலாம். அதனால தான் இவர் என்ன பண்ணினார், சுற்றி இவரை எல்லாரையும் விட்டு இவரை உள்ளே விட்டுனுட்டார். இவர் ஓடவும் முடியாது. அந்த என்னெல்லாம் தெரியுமா பண்ணுவா, அப்படியே சக்கர வியூகம் தான் போட்டு வேண்டுவா. இப்படிலாம் பண்ணலைன்னா பாரத போரில் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா என்ன? அப்படி பண்ணினா இவர் இருக்கு அது இல்லாத எப்படி இருக்கும், இருக்கு அப்படின்னார். இருக்கு, சரி அது என்னன்னு சொன்னேன் அப்படின்னா அடுத்த கண்டிஷன் இது. இது மாதிரி அவன் நியரஸ்ட் வேர்டெல்லாம் விடாது, எக்ஸாக்ட் வேர்டாக இருக்கணும். சொல்கிறியான்னு அவர் கொஞ்சம் யோஜனை பண்ணணும்ல. நன்னா பண்ணு, கொஞ்சம் என்ன பண்ணினா இவருக்கு யோஜனையாக ஓடுறது.
எங்கேயோ அதில் பாதாளத்துக்குள்ளே தள்ளிட்டு போகிறது. இப்படி ஒரு பொல்லாசாமியாராக இருக்கார் இவர். என்னமோ ஏதோ பண்ணுவாராக்கும்னா இப்படி கார்னர் பண்ணி கடைசியில் இது முதல்லையே கேட்டிருந்தாலும் பண்ணிக்கலாம். இவருக்கு நினைப்பே இப்போ இங்கிலீஷில் தான் வரும். அதனால இவர் சொல்லாத ஓடவும் முடியாது. சாட்சி 100 பேர் நிற்கிறா. சித்தனையும் கழிச்சு கிடச்சிதான்னா தேடின்னு இருக்கார், கிடைக்க போகிறது. பார்த்த ஒரு 1/2 மணி அழவிட்டா. என்ன பண்ணான்னார், புஷ்ஷுன்னு அத்தனையும் உரிச்சு வடிச்சு எடுத்தான். ஒன்றும் தெரியாது, என் மொட்டை அடிச்சு நீங்கள் வந்திருக்கேன். ஆனானப்பட்ட ஆலமரத்தடியில் இருந்த உட்காண்ட ஞானஸ்வரூபம் போனா போகிறதுன்னு இந்த மனுஷ சட்டையை போட்டு இப்படி கீழே இறங்கி உங்களுக்காக வந்திருக்கேன். அத்தைப்பாட்டிக்கு அதை பேசின்னு உள்ளுக்குள்ளே மொட்டை அடிச்சுன்னு காஞ்சிபுரத்தில் உட்காந்துக்கா நினச்சிண்டியா? அதுக்கு இப்படி பேசாத சொல்லாத பார்த்த அவரை 1/2 மணி அழவிட்டா. அப்புறம் என்ன பண்ண, சரி வேண்டாம் விடு, எனக்கு அப்படிலாம் ஒன்று மாதிரிலாம் ஒன்றும் படிக்கல தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இது சரியா தப்பான்னு என்னை கரெக்ட் பண்ணிட்டு போறியான்னு. அவர் விட்டா ஒரு சாமியார் உங்க கரெக்ஷனு வருவேன் அந்த பக்கம். உடனே அடுத்தது சொல்றா, பெரியவா சொல்லணும் பெரியவா சொல்லணும் அப்படின்னு. உடனே காதை திருட்டின்னு இருக்க. பெரியவா சொல்ற, இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது தான் இந்த மைண்டுக்கு தான் ஈக்வி பாய்ஸ்ன்னு சொல்லுவாளோ அப்படின்னு. அவர் விழுந்து கதறி இருக்கார். அப்படி ஈக்வி பாய்ஸ். இவர் சாமியாருக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னா, சாதாரண இங்கிலீஷ் பேசுறவனு கூட ஈக்வி பாய்ஸ்ல தெரியுமான்னு தெரியாது. என்ன அதுதான் சர்வஜன். பல பேருக்கு மறந்து போயிடுது. இது 100 வருஷத்துக்கு முன்னாலே கான்வென்ட்ல படிச்சது. திண்டிவனத்தில் ஆற்காடு அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல் கான்வென்ட்ல படித்தவர் இவர். 6வதுலேருந்து 8வதுக்கு 7வது போகாதையே டபுள் ப்ரமோஷன் வாங்கினவர். ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவர். இப்படிலாம் இருந்தவர். இது என்ன வெடி வேஷத்தை பார்த்தா ஆச்சார கொடுக்கையா உட்காண்டிருக்கு, அதனால இது என்னமோ ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிடும். முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேற்றுமை பெற்றேனே. ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் சொன்னார். இருக்கிற பழசிக்கெல்லாம் பழசி, மடிசஞ்சிக்கெல்லாம் மடிசஞ்சி, அல்ட்ரா மாடர்னுக்கு அல்ட்ரா மாடர்ன், பின்னை பெருமைக்கும் பேற்றுமை பெற்றேனே அப்படின்னு சொல்ற. அப்போ ஏற்பட்ட பரம்பொருள் இல்லையாவா சர்வஜன் சொன்னார். அவர் உருகினர், இதுதான் இதுதான் அப்படின்னு. கீதையில் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்தித பிரக்ஞன்கிறதுக்கு நேர் இங்கிலீஷ் வார்த்தை. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அப்படியே அடிச்சாப்புல ஆணி அடிச்சாப்புல மைண்டு ஒன்றுத்துலேயே இருக்குது. இந்த அம்மாவுக்கு பெரியவா பக்தி அதுலேயே நிற்கிறது, அவ்வளோதான். வந்தா என்ன போனா என்ன. தியாகபிரமம் சொல்றாரு, எந்த ராணி தனக்கு எந்த போனி சந்த விடுவ ஜால. என்ன வந்தான்னா என்ன போனா என்ன, ஒன்றை விட மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்திதி. இப்படி மாட்டின்றாரா. இன்னொருத்தர் வந்தார், அவர் பெரிய ப்ரொஃபஸர். அவர் 2 வெள்ளைக்கார ஸ்டூடெண்ட்டு அவருக்கு புதுசாக வந்து சேர்ந்துட்டு அவளுக்கு எல்லாம் பண்ணின்னு இருக்கா. வந்தவர் சும்மா இருக்கக்கூடாதோ. இவா லண்டன்லேருந்து வந்திருக்கான், இந்த பசங்க எல்லாம் சொன்னார். அவளை இன்ட்ரடியூஸ் பண்ண. அவ்வளவு படுகட்டிக்காரா என்ன, அத்தனை பிஹெச்டி வாங்கியிருக்கா. 4 பிஹெச்டி வாங்கியாச்சு. பிச்சு உதர்வானுங்க சப்ஜெக்ட் எடுத்துட்டா. அது பொதுவாகவே வெள்ளைக்காரெல்லாம் கெட்டிக்காரா, அதுலேயும் இதுகள் கேட்கவே வேண்டாம் அப்படி இப்படின்னு ஒரே பிரதாபம். அதுக்கு அதான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு அதான் ஒரு இது. நித்தியம் ஒவ்வொரு புதுசாக வேர்டு கண்டுபிடிச்சுட்டுருக்கா. அதுதான் இன்னமும் பாசி பிடிச்சி துரு பிடிக்காத பளபளன்னு ஜம்முன்னு இருக்கு. அது இதுன்னு பிரதாபத்தை பொழிஞ்சு தள்ளினர். பேசாத வாயப்பழந்துன்னு கேட்டுட்டார். அவரும் எத்தனை நேரம் தான் பேசுவார். கொஞ்சம் மூச்சு கீச்சு விட எச்சல் முழுங்கிறதுக்கு ஒரு பாஸ் கொடுக்கணுமே, விட்டார். இவர் பிடிச்சிட்டார். அதுக்காக தானே காத்துன்னு. ஆமாண்டாப்பா, ஆமாம் ஆமாம், அவளை போல கெட்டிக்காரா கிடையாது. ஒத்துங்க மரியாதையா. எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் வெள்ளைக்காரன்னா, நம்மளாம் பாரு பாலைத்தான் தயிராக்க தெரியும் அப்படின்னு.
இது சுபாவம் வர்ற மாற்றம். பாலில் எத்தனை தயிரை ஊற்றினா பாலும் தயிராயிடும். இந்த தயிரை பாலாக்க முடியுமோ அப்படின்னு, அது ஆகவும் ஆகாது, மாற்றவும் முடியாது. அதனால தான் நாம் விட்டோம், அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் நீ சொன்னிய வெள்ளக்காரன் அதிமேதாவி, அவன் என்ன பண்ணிவிட்டான், தயிரை பாலாக்கி விட்டான் தெரியுமோன்னு. புரியல, என்ன வெள்ளைக்காரெல்லாம் சேர்ந்து என்னைக்கு தயிரை பாலாக்கினா அப்படின்னா, அதனால தான் பட்டர் மில்க்குங்கிறான் அப்படின்னா. உடனே தலை குறைஞ்சிடுத்து. இந்த வெள்ளைக்கார பசங்க 2 பேரும் இருந்து இல்லையா, இது கூட இருந்தவள சிரிச்சு சிரிச்சு பண்ணினோன்னா அவளுக்கு என்ன சொல்றாங்கிறது புரியல. ஆனால் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக்கணும். என்ன 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 சொல்றா அப்படின்னு இதை வியாக்கியானம் பண்ணினோன்னு அவன் 2 பேரும் என்ன பண்ணா, ஓன்னு வாயப்படுங்க, ஓ இப்பேற்பட்ட ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கார் அப்படின்னு. இதை வச்சுட்டே அவன்மே அடுத்தது போய் பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பா. இப்படி இல்லாம அந்த மொழி ஆராய்ச்சியில் எட்டிமாலஜியில் பெரியவாளு கீடு பெரியவாதான். இதில் தான் அவருக்கு கீடு இல்லை, எல்லாத்துலேயும். மொத்தம் வந்து நமஸ்காரம் பண்ணான். எந்த ஊர் அப்படின்னு, ஈரோடு அப்படின்னு. அந்த ஊருக்கு ஏன் அப்படி பேர் அப்படின்னு வச்சவனை போய் கழுங்கோ. ஈரோடுக்கு ஏன் ஈரோடுன்னா நான் என்னத்த சொல்றது, அது ஊர் பேர் அதான் அப்படின்னு. இல்லை அதான் ஏன் ஊர் பேர் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு, தெரியல அப்படின்னு. கோயிலுக்கெல்லாம் போகிற வழக்கம் உண்டா? ஈரோடுன்னு பயந்துட்டார் போல இருக்கு. கோயிலுக்கெல்லாம் போகிற வழக்கம் உண்டான்னு உண்டு அப்படின்னு. அங்கே ஒரு ஊரில் பெரிய சிவன் கோயில் இருக்கு, பேருக்கியான்னு. பேருக்கேன் அப்படின்னு. அந்த சுவாமி பேர் என்ன அப்படின்னா, இது கேட்டோன்னு மறந்து போயிடுது. வேடிக்கையாக இருக்கும். பெரியவாழ்கிட்ட வரவாளுக்கெல்லாம் என்ன ஆகிடும்னா, பிரமாதமாக வீராப்போட வருவா. இவர் வந்தோடனே எய்த்தாப்புல நின்னோடனே பாதி ஃபியூஸ் ஆகிடும். இன்னும் வேறு எதாவது கேட்டான்னா முழுக்க ஃபியூஸ் ஆகிடும். பேர் என்னன்னா முழிப்பான். அப்புறம் ராமசாமி பேர் என்னங்கணும். உடனே அது அது வரும் ஒரு மாதிரி தினசா ஒரு பெக்யூலியராக இருக்கான். அதான் கேட்குறேன், அதனால தான் பெக்யூலியராக இருக்கிறதுனால தான் உன்னை கேட்டேன். அது என்ன பேர் தெரியல. இப்படியா அப்படியா யோஜனை பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. உடனே பெரியவா ஆர்திர கபாலீஸ்வரோ அப்படின்னா. இது சொன்னோன்னு ஆமாம் ஆர்திர கபாலீஸ்வர் கரெக்ட், அதான் சொன்னேன் ஒரு தினசா இருக்கும் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, ஆர்திர கபாலீஸ்வரர் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு இனிமேல் அர்த்தம் அடுத்தது தான், அடுத்த கிளாஸில் தான். உடனே ஈரோடுன்னு பேர் அப்படின்னா பெரியவா அப்படி தூக்கி அறி போட்டு நிற்கிறான். என்னென்ன ஆர்திர கபாலம் அப்படின்னா ஈர ஓடு, அவ்வளோதான். சுவாமி என்ன பண்ணார், பிரம்மாவோட தலையை அப்படி திருகினர். பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது, பரமேஸ்வரனுக்கும் 5 தலை. அவர் என்ன பண்ணிவிட்டார், இந்த 5க்கு 5 கணக்கு வச்சுன்னு விட்டார். ஓ அவனுக்கு 5 தலை நமக்கும் 5 தலை, அதனால நம்மளும் அவனும் ஒன்றுன்னு. சுவாமி பார்த்தார், அப்படியா என்ன பார்லிமெண்ட்டாக என்ன கணக்கு போடுற, நம்பர் கணக்கு போட்டுன்னு ஏமாத்துற. உனக்கு 5 எனக்கு 5 தான் எனக்கு என்ன திருகினர் ஒன்று. இப்போ திருகி எடுத்தோடனே என்ன ஆகிடுத்து, பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து சுவாமிக்கு. எடுத்த தலை கீழே வெள்ள ஒட்டின்னு கொடுத்து. என்ன இருந்தாலும் பிரம்மாவல்லையோ எடுத்த, அதைத்தான் பிரம்ம கபாலத்தை கேள்வி. அப்படி திருகி இழுத்தா சொட்ட சொட்ட ரத்தம் சொட்ட அப்படி இருக்கோல ஈரத்தோட. அந்த ஈர கபாலம் இருக்கிறதுனாலே சுவாமிக்கு கபாலின்னு பேரு. கையில் கபாலம் வச்சுருக்கிறது, அதுவும் இங்கே ஈரத்தோடு அப்படியே இருக்குது, காயாத அப்படியே இருக்குது. அதனால ஆர்திர கபாலின்னா ஈரோடுன்னு அர்த்தம். அந்த சாமி பேர் தான் ஊருக்கும் அப்படின்னு. இதை கேட்டு பக்கத்தில் ஒரு தமிழ் புலவர், அவர் ஆச்சரியப்பட்டு அவ என்ன பண்ணிட்டா, ஈரோடுக்கு என்னெல்லாமோ வியாக்கியானம் எல்லாம் பண்ணி புஸ்தகம்லாம் எழுதியிருக்கார். இப்படி சொல்லுவா. இன்னொருத்தட்ட டெல்லியிலேருந்து வரேன் அப்படின்னா, அதுக்கு ஏன் அப்படி பேர், இது என்னையே அது ஊர் ஊராக கேட்டுட்டு எல்லாத்துக்கும் ஏன் பேருன்னா, இன்னும் இல்லை டெஹலின்னா அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் போடுற அப்படின்னா DELHI அப்படின்னு. டெல்லிங்கிற ஏன் DELHIன்னு போடுற. ரொம்ப இந்த வம்பு கும்பெல்லாம் விசாரிப்பார், வேடிக்கையாக இருக்கும். அப்போது டெஹலின்னா சொல்லணும் அப்படின்னா,
அப்படிதான் சொல்லணும், இப்படிதான் சொல்கிறோம், ஏன் சொல்கிறேன்னா இப்போ கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. இந்த தெஹலின்னு அந்த ஸ்பெல்லிங் படி சொன்னீங்கன்னா, தெஹலின்னா என்ன தெரியுமா, ரேழின்னு அர்த்தம். ரேழி, இப்போ ரேழினாலே ஒருத்தருக்கும் புரியாது, அதுக்கே அவர் வியாக்கியானம் பண்ணணும். அதாவது வீட்டு வாசப்படி மெயின் ஹால் இருக்குது, உள்ளுக்குள்ள ஹால், இந்த வாசலை என்ட்ரன்ஸ் வாசப்படியும் இந்த மெயின் ஹாலையும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பேர் ரேழின்னு பேர். அப்போல்லாம் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா ரேழியில் போட்டாச்சுன்னா அடுத்தது அவ்வளோதான் வாசல்னு அர்த்தம், பேக்கிங் தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துன்னு வருவா கிழவாட. முதல்ல ஹாலில் படுத்துன்னு இருப்பார், அப்புறம் தேராதுன்னொன்னே ரேழிக்கு வருவார், அப்புறம் பூடுத்துன்னொன்னே வாசலுக்கு போயிடுவார், அதுக்கப்புறம் ஊரை விட்டு வெளியில் தான். இப்படி அதில் கூட ப்ராசஸிங்லாம் வச்சுருக்கா நமக்கு. அந்த ரேழின்னு பேர், இதுதான் ரேழி. அதனால தான் அந்த ஊருக்கு பேர் டெல்லின்னு வச்சுருக்கேன். அது என்ன ரேழியான்னு எல்லாரும் டெல்லியில் கிடக்கணும்னு ஆசைப்படுறா. இப்போ டெல்லியில் போட்டாச்சுன்னா ரேழியில் போட்டாச்சுன்னு அர்த்தமா, போக வேண்டியது அவ்வளோதான். 5 வருஷத்துக்கு ஒரு தான் ரேழி தான். பொருத்தமாக தான் பேரும் வச்சிருக்கு, தலைநகராக இருக்குது. பெரியவா சொல்கிறா, நம்ம தேசத்துக்கு பாரத பூமிக்கு இந்த கங்கை ஓடுற சமவெளி தான் மெயின் ஹால். மத்திய பிரதேசம்னே அதுக்கு பேராக இருக்குது. அந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இதுதான் முக்கியமான இடம், மெயின் ஹால். இந்த மெயின் ஹாலுக்கு வரணும்னா நீ தரை மார்க்கமாக வந்தால் அங்கே நார்த் வெஸ்ட்லேருந்து தான் வரணும். அங்கேருந்து வரத்தே இதை தாண்டின்னு தான் வரணும். அந்த என்ட்ரன்ஸையும் இந்த உள்ள மத்தியில் இருக்கிற ஹாலையும் இணைக்கிற வழியாக இருக்குது. அதனால தெஹலின்னு பேர் இருக்குது. அதனால தான் இந்தியா கேட்டு அங்கே கூட இருக்குது. உள்ள வேற இடத்துக்கு முன்னால் தானே கேட்டு இருக்கணும். அவர் ஆச்சரியப்பட்டிருக்க அப்படி பண்ண. இன்னொருத்தட்ட ரஷ்யாலேருந்து ப்ரொஃபஸர் வந்து அவர்கிட்ட ஏன் ரஷ்யான்னு பேர், அதுக்கு ஏன் என்ன ஸ்பெல்லிங் போடுறாரு, RUSSI, ருஷ்யான்னு RUSSIன்னு போட்டு ஏன் ரஷ்யான்னு சொல்கிறேன் நீ இல்லை. உடனே ஸ்பெல்லிங் படி பார்த்தா அவருக்கு புரியல. அப்புறம் பெரியவா சொல்கிறாங்க, எங்கள் நாட்டுக்கு பாரதம்னு பேர், இதுக்கு எங்கள் புராண சாஸ்திர ரீதியாக பரத வருஷம்னு போட்டு சொல்லியிருக்கு. இந்த உத்தர திக்பாகத்தை, தட்சிண பார்ஷத்தை இந்திய மலைக்கு பாரத வருஷம்னு சொல்லியிருக்கு. அந்த பக்கத்தை ரிஷி வருஷம்னு பேர். இதுக்கு எங்கள் புராண இதிகாசங்கள்லேயே சாட்சியெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல பல ரிஷிகள்லாம் இருந்து அங்கே வேத சதஸ்லாம் நடத்தியதுன்னா கூட நமக்கு சாட்சியெல்லாம் கிடைக்கிறது. அதனால் ரிஷி வருஷம்னு பேர். இந்த ரிஷிகள்லாம் இருந்ததுனாலே அதுக்கு ரிஷி வருஷாங்கிறது ருஷ்யா அப்படின்னு ஆயிடுத்து. அவர் பெரிய ப்ரொஃபஸர். அவர் ஆச்சரியப்பட்டு சொன்னார். அப்போ பெரியவாளை கூப்பிட்ட, பெரியவா என்ன ரஷ்யாவுக்கு வந்தாள்னா இன்னும் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி நான் PhD வாங்கிப்பேன் வரணும். பத்மா சுப்பிரமணியம் அண்ணா சொல்வார். அவர் அந்த ப்ரொஃபஸர் அப்புறம் இவ போய் பார்த்தாங்க ரஷ்யாவில். டேபிளில் பெரியவா படம் தான் வச்சுருப்பார். அப்படி அங்கே இப்படி இல்லாமல் சொல்லுவா. ஒருத்தட்ட கேட்டா, அலெக்சாண்டர் எந்த சாமி பேர்? அவர் முடிச்சார், இன்னும் அது அலெக்சாண்டர் எந்த சாமி, ஒரு அஷ்டோத்தரத்தில் சஹஸ்ரநாமத்தில் தெரியல அலெக்சாண்டராய நமஹான்னு. பெரியவா சொல்றா, சுப்பிரமணிய நாமா அப்படின்னு. பேஷ், முருகனுக்கு இப்படி ஒரு அலெக்சாண்டர் நாமாவா? இது எப்படி வந்தது? உடனே அதுக்கு இந்த ஸ்கந்தன்கிறது முருகனோட நாமால ஒன்று. இந்த ஸ்கந்தன்னாலே துள்ளி குதிச்சுட்டு அப்படி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தான் ஸ்கந்தனோட குணம். சுவாமியோட நேத்ராக்னிலேருந்து அப்படி தெரிச்சு வந்ததுனாலே அவனுக்கு ஸ்கந்தன்னு பேர். இந்த ஸ்கந்தனோட பக்தாளெல்லாம் அவனை ஸ்கந்தனை சேர்ந்த எல்லாமே ஸ்காந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அவன் இருக்கிற இடம், அவனோட பக்தா இருக்கிற இடம், ஸ்கந்தர்கள் இருக்கிற இடம் ஸ்காண்டினேவியா. போயிட்டார் யூரோப்புக்கு.
இப்படி இல்லாமல் சொல்லிண்டு இது ஸ்கந்தன் அப்படிங்கிறது தான் செமெட்டிக்கில் அங்கே ஸ்காண்டினேவியா யூரோப்பில் பொறுத்தே உனக்கு தெரியுமோ சில வார்த்தைக்கெல்லாம் முன்னால் பின்னால் அக்ஷரம் சேர்த்து சொல்கிறதெல்லாம் அந்தந்த தேசத்து வழக்கம். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்கூலு அப்படின்னாக்க மெட்ராஸில் மட்டும் இஸ்கூலும்ப ஏக்கு முன்னால் வேண்டாத ஒரு இஸ்ஸு என்னமோ தெரியாது. அது மாதிரி இங்கே இருந்த ஸ்கந்தன் இங்கே யூரோப்புக்கு போனோன்னு இஸ்கந்தன் ஆகிடுத்து. சரி, அந்த செமிட்டிக் பாஷையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும், ஒரு பெயரை சொல்கிறதா இருந்தால் அல் சேர்க்கிற வழக்கம். இந்த அல் இஸ் ஸ்கந்தன் அப்படின்னா அலெக்சாண்டர்னு ஆயிடுது. அல் இஸ்கந்தன், அலிஸ்கந்தன், அலிஸ்கண்டன், அலெக்சாண்டர் ஆகிடுது அப்படின்னு. அவர் வந்த ப்ரொஃபஸர், இதெல்லாம் ப்ரொஃபஸர்கிட்ட தான், சாதாரண ஏப்பசோப்பேட்டெல்லாம் இல்லை. அவர் ஒரே அலெக்சாண்டருங்கிறது இப்படி ஒன்று. அதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறா, அதனால தான் போல இருக்கு இந்த ஸ்கந்தநாமாவை வச்சிருந்ததுனாலே இந்த அலெக்சாண்டர் உலகம் முழுக்களும் ஜெயிச்சுன்னு வந்தான். இவனும் சேனாபதியோ இல்லையோ, இவனும் தேவசேனாபதி, அவனும் இப்படி உலகம் முழுக்களும் ஜெயிச்சான். அந்த நாம விசேஷத்தை பார்த்தையோ அப்படின்னு. இப்படி இல்லாம் இன்னொருத்தர் வந்தான், ஒரு பையன். அவனுக்கு நல்லா படித்து வச்சு பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ட்ரன்ஸ் கிடைக்கணுமேன்னு இருக்குது. ஆனால் 70-80க்கு மேலே தேர மாட்டேங்கிறது. எல்லாம் போய் பார்த்தான், ஒரு நியூமராலஜிஸ்ட் பார்த்துட்டான். அவர் உடனே நாராயண சுவாமியை நாராயண் மாத்தினா நேர ஐஐடியில் நீ தான் முதல்ல போய் உட்காரலான்ட்டார் அவர் போல இருக்கு. அவன் அழகாக பண்ணிட்டு இருக்கலாம். அவன் என்ன பண்ணா நேரம் இங்கே வந்தான், காஞ்சிபுரத்துக்கிட்ட கேட்ட வேண்டு உத்தரவு கேட்க குருநாதர்கிட்ட வந்து அந்த பையன் சொன்னான், எனக்கு இப்படி மார்க் என்னமோ வரமாட்டேங்கிறது, நான்லாம் உழைக்கதான் எல்லாம் பண்ணுறேன் தெரியல. அதனால ஒரு நியூமராலஜிஸ்ட் சொன்னேன், நீ நாராயண சுவாமிங்கிறத நாராயணன்னு மாற்றின்னுட்டீன்னா எனக்கு தான் அந்தமாரி மார்க் அத்தனையும்னு விட்டார். அதனால் பெரியவா உத்தரவு பண்ணணும்னு. பெரியவானே சிரிச்சா, அதுக்கு என்ன உத்தரவு கேட்க வந்தியான்னா, இல்லை பெரியவா சொல்லிட்டான்னா நாளைக்கே போய் கெசட்டில் போட்டு மாற்றணும். பெரியவானே சொல்கிறா, நம்ம சாஸ்திரத்தில் 40 சம்ஸ்காரத்தில் ஒன்றா சொல்லியிருக்கு நாமகரணங்கிறத. அதுக்கு தான் மந்திரம் இருக்குது, ஆனால் நாம விகரணத்துக்கு மந்திரம் இருக்கிறதா எனக்கு தெரியலையேன்னு. தெரியல ஆரம்பித்தா உடனே எதுக்கு நாம வைக்கிறது, சாஸ்திரோக்தமாக மந்திரபூர்வமாக ஒரு நாம நாராயண சுவாமி சர்மான்னு வச்சிருக்கு. நாராயண் நீனே நாராயண சுவாமின்னு முழுக்க கூப்பிட முடியலன்னா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டாலும் புண்ணியமானு உண்டு. இது பேர் வைக்கிறதுங்கிறது ஏதோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் நமக்கு இல்லை, அது மூலியமாக பகவான் நாமாவை சொல்லி புண்ணியம் ஏற்பட்டுமேனு இப்படி அஜாமிட உபாக்கியானெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அவன் விஷ்ணுவை கூப்பிட்டு மோட்சம் அடையணும் இல்லை, ஏதோ பிள்ளையை கூப்பிட்றதுக்காகவே அடைஞ்சான். அப்படிலாம் ஒரு புண்ணிய நாமாவாக தான் வச்சிருக்கு. அதுக்கு வராத பலமாக வேறு எதுக்கான வந்துடும் அப்படின்னா, சரி நீ நன்னா மார்க் வாங்கணும், நன்னா படிக்கணும், அதை நான் ஒத்துக்கிறேன், ஒன்று ஆசை நியாயமாக தான். ஆனால் அதுக்காக இப்படி மெனக்கிட்டு சாஸ்திரோக்தமாக வச்ச பெயரை மாற்றிட்டு தான் கொணாம்னான்னு பண்ணிட்டு நீ மார்க் வாங்கணுமா? இல்லை அப்படி வந்தாலும் வந்துடுமா நிச்சயம்? உனக்கு மார்க் தானே வாங்கணும். மேதா தட்சாமூர்த்தி ஸ்லோகம் இருக்குது, இல்லை சியாமலா தண்டகம் இருக்குது, இல்லை குமரகுருபரர் பண்ணினது இருக்குது, இன்னும் சரஸ்வதி ஸ்லோகம் இருக்குது, கம்பர் பண்ணினது இருக்குது. இப்படி எத்தனையோ மகான்கள்லாம் இப்படி வித்தைக்கின்னு அதிபதி ஹைகிரீவ மந்திரம் சொல்ல, ஹைகிரீவ பிரேஷனம் பண்ணு. இது மாதிரி இருக்குது. இந்த தேவதைகளை கொண்டுட்டு அவ அனுகிரகத்தினால நீ மார்க் வாங்க பார்ப்பியா? இனிமேல் மெனக்கிட்டு அழகாக இருக்கிற நாராயணசாமியை நாராயண்கிரிய வந்து அதுக்கு என்ன வேற உத்தரவு கேட்குற? ஆச்சாரியாளுக்கு ரொம்ப முடையாக ஒரு பீடத்தை வச்சார் காஞ்சி. உடனே அவன் என்ன, நான் சொன்னதை கேட்குறியான்னு, சொன்னதை கேட்குறேன், உன் பேர் என்னென்ன? நாராயண சுவாமி சர்மன்னு போயிட்டு வா. அதுதான் இப்படி எல்லாருக்கும் அனுகிரகம். அப்படி பண்ணுற பெரியவா எந்த விஷயத்தை எடுத்தினாலும் இப்படிதானே. சங்கீதத்தெல்லாம் இனிமேல் அவள் பொழிஞ்சிருக்கிறாப்புல ஒத்துராலையும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்தார், முருகபக்தர், ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். எனக்கு ஏதான வருமானம்லாம் சரியாக வரமாட்டேங்கிறது, ஏதான வரும்படி வரத்துக்கு ஏதான மந்திரம் சொன்னால் கேட்டுக்கிறேன், ஜபம் பண்ணுறேன்னு.
உடனே உனக்கே தான் தெரியுமே, நான் சொல்லுவானே பூஷா அப்படின்னு. எனக்கு என்ன தெரியும், தெரியாது அப்படின்னு. நீ திருப்புகழ் பாடுவேன், அனுபூதி பாடுவேன் அப்படின்னு. பின்ன அதை விட என்ன மந்திரம் வேணும் காசி வரத்துக்குன்னு? இவர் பார்த்துட்டு கந்தர் அனுபூதி ஞான கிரந்தம், இதில் காசி வரத்துக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னார். கடைசியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னார். கடைசி பாட்டு என்ன? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். கேட்குறாரா? அது தாண்டா கேட்குறேன், நீ கேட்குறது தாண்டா அவரும் கேட்குறேன்னு கேட்டா இவ சொல்றா. அவர் என்ன சொல்றாரு? வருவாய் அருள்வாய் குஹனேங்கிறார். இன்கம்மை கொடுங்கிறாராம். அவர் குருவாய் வருவாய் அருள்வாய்னா இவர் மாத்திட்டார் தலைகள். அதனால அவர் சொன்னார். அவர் என்ன இப்படி நினைச்சுன்னு சொன்னாருன்னு? அவர் எப்படி வேணா நினைச்சுன்னு சொல்லட்டும், நீ இப்படி நினைச்சுன்னு சொல்ல. நீ முருகன்ட்ட போய் வருவாய் அருள்வாய் கோனே வருவாய் அருள்வாய் கோனேன்னு அவன் ஏதோ பார்த்தா போனா பொறுத்து இது தானே கேட்குறான்னு கொடுத்துட்டு போறான், அனுப்பிச்சுட்டார். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் உபதேசம் இல்லை. இன்னொருத்தர் வந்தார், ஒரு சங்கீத வித்தானம். ஒன்றும் நிறைய எல்லாருக்கும் கச்சேரி நடக்குது, இவருக்கு ஒன்றும் தெரியல, நடக்க மாட்டேங்கிறது. ஒரு சபாசகர்கிட்ட பெரியவா பக்தர், அவர் வரத்தே எனக்கு தானே பெரியவா ஒரு வார்த்தை சொன்னால் ஏதானே ஒரு கச்சேரி கொடுப்பார் அப்படின்னு. நான் சொல்லுவானே அவன்கிட்ட அப்படின்னா. பெரியவா சொன்னால் கேட்பாருன்னா. நான் சொல்லி அவன் கேட்கறது இருக்கட்டும், நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ கேட்குறியா என்ன சொன்னால் கேட்குறேன்னா, நீ என்ன பண்ணு, நாளைக்கு நிறைய அத்தனை பழங்கள்லாம் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் இல்லாத போது அவாத்துக்கு போய் அந்த மாமியிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணி பார்த்துட்டு வான்னு. இவர் தூக்கி ஏறி போட்டுது. என்ன போகிறதா நம்பாரியா அடி வாங்கிறதுக்கா? இவர் பெரியவாழ்கிட்டேருந்து இப்படி ஒரு உபதேசத்தை எதிர்பார்க்க. ராமராமா எனக்கு கச்சேரியே வேண்டாம் அப்படின்னு. ஏண்டா நான் சொன்னது சரியா கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு. பெரியவா அப்படி சொன்னா நான் என்ன பண்றது? அவர் இல்லாத போது வாரத்தில் போயிட்டு மாமிட்ட என்ன ஆகும் அப்படின்னு. ஒன்றும் ஆகாது அப்படின்னு. கிடைக்கும் உனக்கு சான்ஸு அப்படின்னு. என்ன கிடைக்கும் அப்படின்னு. நான் சொல்லலடா, ஐயர்வாள் சொல்லியிருக்கார் அப்படிதான் அப்படின்னு. உடனே தியாகபிரம்மன் சொல்லியிருக்காராம். என்ன கச்சேரி பண்ணுறவாளுக்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்காரா? செக்ரட்டரியாத் மாமியை போய் பாருங்கன்னு. பெரியவா சொல்றா, ஏன் உனக்கு தெரியாதோ அந்த கீர்த்தனத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா. என்ன இந்த சூரிய சந்திராள் ராகத்தில் என்னமோ சொல்கிறாரே அப்படின்னு. ఎంత నేర్చిన ఎంత చూసిన అంతవారిడి காந்ததாசுலேன்ட்டு. என்ன படித்தான்னே என்ன இருந்தானே எல்லாம் பொம்மநாட்டி ஷிப்பன்னு விட்டார். அவர் சொன்னது தாண்டா. அதனால இவர்கிட்ட போய் கேட்க வேண்டாம். அங்கே மாமிகிட்ட உனக்கு அனுகிரகம் பண்ணி விட்டாள்னா அவ்வளவுதான். அம்பாள் அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் சாமி கொடுக்காத எண்ணத்தை பண்ணுறோம். சிவசக்தி ஆயுக்தோ எதி பவதின்னு தான் ஆச்சாரியால் ஆரம்பிக்கிறார். அதனால இப்படி பண்ணி பாருங்க. அவர் போன கச்சேரியும் வேண்டாம் கச்சேரியும் வேண்டாம், அடி வாங்காத இருந்தால் போகும். இப்படி இல்லாமல் தமாஷ் பண்ணுறது ரொம்ப சர்வ வேடிக்கையாக இருக்கும். எவ்வளவுக்கு சீரியஸாக இருப்பாளோ அவ்வளோக்கு பெரிய பாடகி வந்து பாடியிருக்கா. அந்த அம்மா அந்தண்ட போனா எய்தாப்பில் ஒரு குழந்தை, நானும் பாடணும் பெரியவாழ்கிட்ட அப்படின்னு. பாடேன் அப்படின்னு. அது உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சுது. பாட்டு பாட ஆரம்பித்தா கூட இருந்தவாளுக்கெல்லாம் பயந்து போயிட்டா. பெரிய நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி உட்காந்துதான். பாப்பா இதெல்லாம் பாட பண்ண என்னென்னா சினிமா பாட்ட ஆரம்பிச்சுடுத்து. தூங்காதே தம்பி தூங்காதேன்னு. உடனே பெரிய வருஷம் குழந்தை மெனக்கிட்டு நன்னா பாடுறது, எதுக்கு அதை நிறுத்துற, வாயடைக்கிறேன்னா. வாயடைக்கிறமா? என்ன பாட்டு? கீர்த்தனம் பாடித்துன்னு. கீர்த்தனமா? எம்ஜிஆர் கீர்த்தனம் பாடித்து. இவா பார்த்தா நல்ல வேளை பெரியவாளுக்கு என்ன பாட்டுன்னு காதில் விழாத வரைக்கும் க்ஷேமம் அப்படின்னு. உடனே அடுத்தது இவருக்கு காதில் விழாத உடனே சொல்கிறா, பத்தியா சினிமா பாட்டாக இருந்தாலும் நல்லது தாண்டா சொல்கிறா, தூங்காத தூங்காதன்னு. இப்படி இல்லாமல் தமாஷு இன்னும் பல விஷயங்களில் பெரியவாளோட பெருமையை நினச்சி ஒருத்தர் வந்து மாமரம் வட்டேன் மாங்காயே காக்க மாட்டேங்கிறது பெரியவான். பெரியவாள்கிட்ட வந்த வேடிக்கையெல்லாம் இனிமேல் உலகத்தில் வராது. இவர் மாமரம் நட்டு மாங்காய் கேட்கலன்னா இவர் என்ன பண்ணுவார்? ஏகாம்பரேஸ்வரர். உடனே நீ ஒன்று பண்ண சுற்றி இவர் இன்னொரு 8 மாமரம் நடு, செடியாக நடு, அது இதெல்லாம் காக்க ஆரம்பிச்சோன்னா அதுவும் காக்க ஆரம்பிச்சிடும்னு. அவருக்கு இப்படி இல்லை, இந்த மாமரமே காக்க மாட்டேங்குது, சுற்றி ஒரு 8 நட்டு அதுவும். உடனே
இது சந்தேகமாக இருந்தால் இவனை கேளுன்னு பக்கத்தில் ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் சொல்கிறார், இல்லை இல்லை பெரியவா விவரம் தெரிஞ்சுன்னு தான் சொல்கிறா. சில மாமரங்களில் சில இதில் என்ன ஆகிடும்னா இந்த ஆண்பால் பூ ஜாஸ்தியாக இருக்கும், பெண் பூ குறைச்சலாக இருக்கும். சில இதில் பெண் பூ தான் இருக்கும், ஆண் பூ இருக்காது. இப்படி ஒரு ஜாதி பூவாக இருந்ததுனாலே மகரந்த சேர்க்கை நடக்காது, காய்க்காது. அதனால சுத்தீவிர இருந்ததுன்னா பல மரங்கள் இருந்ததுன்னா பல ரெண்டும் ஆண் பூ பெண் பூ எல்லாம் இருக்கும். வண்டெல்லாம் இங்கேயும் அங்கேயும் போகிறதுனால மகரந்த சேர்க்கை காய்க்க ஆரம்பிக்கும். பெரியவா ஒன்றும் வேடிக்கையாக சொல்லலை, விஷயம் தெரிஞ்சு தான் சொல்லணும். அவர் பார்த்தார், ஓ இவ்வளவு பெரிய வேளாண் விஞ்ஞானியாக இருக்குது. இப்படி எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து மரச்சட்டு பாத்திரம் எல்லாம் கொண்டு வச்சிருக்கார். தடவி பார்த்தா வேணும் ரொம்ப நல்லா இருக்குடா, மரவே தீர்த்த பாத்திரம் கடம் எல்லாம் கொண்டு வந்திருக்க. கொண்டு வந்தோடனே இது இங்கே தாண்டா இதுக்கெல்லாம் மதிப்பு அப்படின்னு. இந்த மரப்பாத்திர மதிப்பு எங்கே இருக்கும்? மடத்தில் தான். எங்கிட்ட தான் இந்த மரப்பாத்திரத்துக்கெல்லாம் மதிப்பு. குடுமிக்கு, பஞ்சகச்சத்துக்கு, மடிசாருக்கு, அழுக்கு வேஷ்டிக்கு எல்லாத்துக்கும் இங்கே தாண்டா மதிப்பு. வேறு வழியில் வேணாலும் தூக்கணும், எல்லாம் வெள்ளி பாத்திரமா இருந்தால் தூக்கின்னு ஓடுவா. இப்படி தமாஷ் பண்ணுறது, விளையாடுறது. அப்படி எதுவாக இருந்தாலும் ரசமயமான மூர்த்தி பெரியவா. மொத்தத்தில் அங்கே போய் நின்று ஒரு 1/2 மணி 1 மணி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா அப்படியே மறக்க முடியாத பண்ணிவிடுவா. ஒரு பாட்டிமா நிற்கிறா, நல்ல விபூதி ருத்ராட்சம் விளைன்னு நார்மடி கட்டிட்டு அட்ட கேட்குறா, அவள் சுமங்கலியா அப்படின்னா. யார்? இவர் தம்பி தான், வேதபுரி சாட்சியில் தான். கேளு அவர் சுமங்கலியான்னு கேளுன்னு. அவர் ஓடியே போயிட்டார். பாட்டிமா பார்த்தாலே மடிபண்டு பிரமாதமாக வளரார் மாதிரி இருக்கா. சுமங்கலியான்னு கேட்டா, கட்டாயில் அவரோட கண்ணாதுரி இல்லைன்னாலாம் கேளு கேளுன்னா. இவர் விளையாடுற கேளு கேளு அப்படின்னா. உடனே பாட்டி நீ சுமங்கலியா அப்படின்னா, ஆமான்னா. இது அதுக்கு மேலே பயமாப்படுத்து. உடனே பெரியா சொல்றா, நீ பயந்து போயிட்டியா அப்படின்னா. வேற ஒன்றும், காஞ்சிபுரத்துக்கு போயத்தில் சுமங்கலின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்லேருந்து வந்த பாட்டி, அதனால சுமங்கலியான கேடு சுமங்கலியான கேடு. இன்னொரு ஆளை உட்காந்துதான் அர்த்தம். ஓரமாக இருந்து ரோட்ல இவர் போயிட்டு வர மாட்டான். இவனு நானும் ஒன்று அப்படின்னா. அவன் பாவம் ஏதோ வச்சுட்டு உட்காந்துருக்கான் ஓரமா. இவரும் அவரும் என்ன ஒன்று அப்படின்னு. அவன் பேரை கேளு அப்படின்னு. ஆமாண்டா நானும் அவனும் ஒன்றுடா அப்படின்னு. அவன் பேரை கேளு அப்படின்னு. உன் பேர் என்ன பண்ண? சங்கரா அப்படின்னா. ஓ இவனும் சங்கரர் அவனும் சங்கரர். உடனே அடுத்தது அவன் என்ன ஜாதின்னு கேளுன்னா, ஆச்சாரின்னு. அப்படி அவனும் சங்கராச்சாரி நானும் சங்கராச்சாரி. இப்படி இல்லாம தமாஷ் குழந்தையா இருப்பான். குழந்தைன்னா அந்த தமாஷ்னா அப்படி ஒரு குதூகலமாக இருக்கும். இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் சரி, இந்த சர்வஜனான பெரியவாளுக்கு யாருக்கு வேணால் வீடு கொடுக்க முடியும். பெரியவாள்கிட்ட 1 வயசு குழந்தை 3 வயசு குழந்தையோடையும் மணிக்கணக்காக பேசின்னு இருப்பா. தொண்டு கிழவன்ட்டையும் மணிக்கணக்காக பேசின்னு இருப்பா. பெரிய படித்த வித்வான்ட்டையும் மணிக்கணக்காக பேசின்னு இருப்பா. ஒன்றுமே தெரியாத படுமுட்டாள்கிட்டையும் பேசின்னு இருப்பா. அதில் வேடிக்கை என்னென்னா, இந்த பக்கம் வித்வான் பேசின்னு இருப்பான், இந்த பக்கம் முட்டாள் பேசிட்டுப்பான். 2 பேருக்கு வீடு கொடுப்பா. ரெட்ட குதிரை சைமல்டேனியஸா. இல்லை வேடிக்கை என்னன்னா, இவன் என்ன இப்போ ஏற்பட்ட விஷயம் பேசுகிறானேன்னு அவனும் ஃபீல் பண்ணி உணர்ந்துக்க தெரியாது இது யாருன்னு, இவனுக்கும் உணர்ந்துக்க தெரியாது. அப்படி ஒரு சர்வஜனா இருந்து அத்தனை பேரையும் சர்வவசங்கரனாக இருந்து மனசில் இடம் பிடிச்சா. அதனால தான் இன்றைக்கும் எத்தனை வருஷமானாலும் எத்தனை காலமானாலும் பெரியவா என்றைக்கோ எங்கேயோ ஒரு நாளைக்கு நம்ம ஊருக்கு வந்ததையும், நம்ம கிராமத்துக்கு வந்ததையும், நம்ம வீட்டுக்கு வந்ததையும், நம்ம ஒரு தரம் தரிசனம் பண்ணதையும் மறக்க முடியாத இருக்குன்னா அந்த ரசமயமான இந்த சர்வஜ மூர்த்தியை அவள் இருந்ததுனால்தான். அப்போ ஏற்பட்ட அந்த ஆனந்தமய மூர்த்தியை எப்படி எப்பொழுதும் மனசில் ஸ்மரிக்கலாம்ங்கிறத நாளைக்கு ஸ்மரண காண்டத்தில் பார்ப்போம். மீண்டும் நாளைக்கு 6:30 மணிக்கு சந்திப்போம். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய்.